வேறுகின்றனர். நீங்கள் உங்களுடைய கவனத்தை புறத்தில் அதிகமாக யோகா ஹாராசனம் அகத்தில் செலுத்தி பழகுங்கள். பாடி ஃபுல் ரொட்டேட். இன்றைக்கு இயற்ற யோகா தனுராசனம் இனிது நிறைவேற்றுங்கள். நிகழ்வது திண்ணம். இதிலிருந்து மரம் உருவாவது போன்று மனிதனுடைய எண்ணத்திலிருந்து வாழ்வு உருவாகிறது. உங்களின் முன்னேற்றத்திற்கு முகாமாக அமைவது உங்களின் முயற்சிகளே ஆகும். ஸ்விங் ரொட்டேஷன். யோகா சலம்ப சர்வாங்காசனம். நமது நல்ல எண்ணங்களே நமது நல்ல செயல்களாக நிறைவேறுகின்றன. தனுராசனம். யோகா சிராசனம். உறுதி படைத்த உடலே உடனடக்கத்தால் விளையும் வேகத்தை தாங்க முடியும். ஆகவே நீ உனது உடலை உறுதிப்படுத்து. சக்கராசனம் மேலே பத்மாசனம். தியானம். இரும்பு போன்ற தசையும் எக்கை போன்ற நரம்பும் வஜ்ரம் போன்ற நெஞ்சமும் தான் நமக்கு தேவை. அக்ஷர். எல்லா ஆற்றல்களும் புஜதிதாசனம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும் என நம்புங்கள். நீங்கள் பலவீனர்கள் என்று எண்ணாதீர்கள். formation. யோகா மயூராசனம். உங்களுடைய சிறு சிறு முயற்சிகள் தான் உங்களின் வருங்கால பெரிய வெற்றிக்கான பாதையை
உருவாக்குகின்றன. சிஸ்டர் ஃபார்மேஷன், யோகா, ஓங்கார ஆசனம். தியானம் செய்து பழகுங்கள். தியானம் உங்களை மேலோனாக உயர்த்துகிறது. மேலே பத்மாசனம், யோகா, தனுராசனம். எல்லா வன்முறைகளையும் அமைதிப்படுத்து. நின் தெய்வீக அன்பு மட்டுமே ஆட்சி செய்யட்டும். உங்களை விட இவ்வுலகில் பெரிய சக்தி என்று எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். டைமண்ட் ஃபார்மேஷன், யோகா, ஏகபாத சிர்சாசனம். தலைகீழாக பத்மாசனம், யோகா, உபவிஷ்ட கோணாசனம். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. உன் முன்னால் விரைந்து பறந்திருக்கிறது. தலைகீழாக தொங்கி அமர்தல், யோகா, அகர்வ தனுராசனம். முதலில் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவே உங்களது வெற்றியின் தொடக்கமாக அமையும். மேலே 3 பேர். யோகா, வஜ்ராசனம். உள்ளத்தை அடக்கி வைத்திருக்கும் அளவு ஒருவனுக்கு ஆற்றல் அதிகரிக்கிறது. ஓங்கார ஆசனம், யோகா, சுத்த வஜ்ராசனம். வேலைக்கு திறமை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நிதானமும் உறுதியும் ஒழுங்கும் தேவை. சிலம்பம் வித் ஃபயர். எல்லா தவறுகளிலிருந்தும், எல்லா அறியாமைகளிலிருந்தும், எல்லா தெளிவற்ற நிலையிலிருந்தும் நீ வெற்றி பெற்று எழ தினமும் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஃபயர் வித் ஸ்டார். நீங்கள் தொடர்ந்து ஆர்வமுடன் இருங்கள். உங்களுக்கு தேவையான முன்னேற்றம்
வந்தே தீரும். Forward walking. ஆரோக்கியமான உடலே சிறந்த மனதிற்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் அடிப்படையாக அமைகிறது. மனம் உடையவர்கள் எக்காரியத்தையும் திறமையுடன் செய்து முடிப்பார்கள். Forward and backward walking. நீ எதை செய்தாலும் அச்செயலை முழு கவனத்துடன் செய்து வர வேண்டும். Backward walking. Backward walking. உற்சாகமுடைய உள்ளமே ஊன்றி உழைக்க வல்லது. மனதானது 1000 இன்னல்களை கடந்து செல்ல வல்லது. Sitting and standing. வலிமையான உடல் இல்லாமல் வலிமையான மனம் உருவாகாது. எனவே எப்போதும் உங்கள் மனதை வலிமையானதாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். Flower walking.
சாதிக்க முடியும். நீங்கள் kneel down. எந்த செயல் செய்தாலும் அதில் துணிச்சலுடன் நல்லவனாக ஆகு. Sitting and lying. செயல்படுங்கள், இலக்கை அடையும் வரை நின்று விடாதீர்கள். சோம்பல், பயம் ஆகியவைதான் நமது மிகப்பெரிய எதிரிகளாகும். Cricket playing and walking. இடைஞ்சல்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிப்பதற்கு ஏற்ப மனிதனுக்கு மன உறுதிப்பாடு உண்டாகிறது. உடையை பிடித்துக் கொண்டு நடத்தல். இவ்வுலகம் தருகிற இன்பம் ஒவ்வொன்றிலும் துன்பம் சேர்ந்தே இருக்கிறது. தான் உடலல்ல, ஆத்மா என்பதை மனிதன் யாண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கரகம் எடுத்து நடத்தல். உங்களின் சுய நம்பிக்கையே உங்களின் உண்மையாக சக்தியாக வெளிப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. காவடி எடுத்துக்கொண்டு நடத்தல். நேர்மையும் நல்லெண்ணமும் இருக்கின்ற போதெல்லாம் இறைவனின் உதவியும் நம்மிடத்தில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். கண்களை கட்டிக் கொண்டு நடத்தல். ரிம்பால். உறுதியான உடல் உயர்ந்த சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைகிறது. ஆகவே உனது உடலை உறுதிப்படுத்திக் கொள்.
நல்ல சந்தர்ப்பங்களாகும். அதை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பண்பே மனிதன் பெரும் செல்வம், பாதை காட்டும் அகவொளியே. இன்பத் துன்பம் சூழ்ந்தாலும் இறைவழியில் நிலை நிற்பாய் மனமே. செய்யும் செயலெல்லாம் சுவடு பதியும், சிந்தையின் ஆழத்தில் விதையாகும். நாளும் நினைவே நம்மை வடிக்கும், நல்லோர் வாழ்வே நெறியாகும். துன்பம் வந்தால் தளர வேண்டாம், தூய மனம் அதில் மலரும். இறையருள் என்றும் துணை நின்றால் இருள் அனைத்தும் ஒளியாகும். இன்பம் வந்து இளைப்பாறச் செய்யும், ஆனால் பாடம் குறைவு தரும். துன்பம் வந்து உணர்வு தரும், உண்மை வாழ்வை அறிய செய்யும். தோல்வி வந்து தட்டி எழுப்பும், சோர்ந்த உள்ளம் வலிமை பெறும். இறை நினைவே இதயத்தில் இருந்தால் இயற்கை வாழ்வு இன்பம் தரும்.